யோனாவிடம் தேவன் ஒரு கட்டளையை தந்தார். நீ நினவேக்கு சென்று மக்களை எச்சரிக்கை செய். ஆனால் யோனா அந்த கட்டளையை ஏற்க விரும்பவில்லை. அவர் ஓடிப்போய் தேவனிடமிருந்து தப்பிக்க ஒரு கப்பலில் ஏறினார். கப்பல் கடலில் சென்று கொண்டிருக்கும் போது பெரிய புயல் எழுந்தது. அலைகள் மோதி மின்னல் பாய்ந்து கப்பலில் இருந்தவர்கள் பயத்தில் கத்தினர். அப்போது யோனாவுக்கு உணர்ந்தது, தான் கீழ்ப்படியாமல் ஓடியதற்கான விளைவுதான் இந்த புயல் என்பதை யோனா சொன்னார். என்னை கடலில் தள்ளுங்கள், புயல் நின்றுவிடும். அவரை தள்ளிய உடனே புயல் அமைதியானது. அத்தருணத்தில் ஆழ்கடலின் இருளிலிருந்து ஒரு மிகப்பெரிய மீன் தோன்றியது. அது யோனாவை விழுங்கியது. 3 நாட்களும் 3 இரவுகளும் யோனா அந்த மீனின் வயிற்றில் இருந்தார். அங்கு அவர் முழு மனதுடன் தேவனை நோக்கி ஜெபித்து மன்னிப்பையும் இன்னொரு வாய்ப்பையும் கேட்டார். தேவன் அவரது ஜெபத்தை கேட்டார். அந்த மீன் கரைக்கு வந்து யோனாவை மெதுவாக வெளியேற்றியது. இந்த முறை யோனா கீழ்ப்பட்டார். தேவன் கொடுத்த பணியை நிறைவேற்ற நினவேக்கு பயணம் தொடங்கினார். நாம் தேவனை நோக்கி திரும்பினால் அவர் எங்கள் புயல்களை அமைதியாக்கி நம் வாழ்க்கைக்கு ஒரு புதிய நோக்கத்தை அளிக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவு செய்து கீழே உங்க கருத்தை பகிருங்கள். உங்க கருத்துக்கள் எனக்கு இன்னும் பல நல்ல